பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும் இந்த வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுக்குற காரியங்களை, நமக்கு கொடுக்குற கிருபைகளை, வரங்களை நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டேலண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். அப்போது அதை சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடந்ததுன்னு நம்ம முன்னாடி தியான சாஸ்திரங்களில் பார்க்குறோம். அந்த உக்ரைனக்காரன் என்ன பண்ணுவான், அந்த தாளந்தை புதைத்து போட்டவனிடத்துலேருந்து அதை திரும்ப வாங்கி அதை உபயோகப்படுத்தினவனுடைய கையில் கொண்டு போய் கொடுக்குறத பார்க்குறோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்துகளை நாம் தேவனுக்காக பயன்படுத்தாத பட்சத்தில் அவைகளை நம்ம இழக்க வேண்டியதாக சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இருக்கிறத நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும். அதே போல் தான் வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு கிடைத்திருக்கிற சோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். அப்போது இன்னும் நமக்கு கெயின் கிடைக்கும். ஒரு வியாபாரி இருக்காங்க அப்படின்னா, தங்கிட்ட இருக்கிற ஒரு பொருட்களை விற்று ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு வச்சு விற்றா தான் திரும்ப அவங்க என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும், திரும்ப சேல்ஸ் பண்ண முடியும், திரும்ப பர்ச்சேஸ் பண்ண முடியும், சேல்ஸ் பண்ண முடியும், அதில் ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்க முடியும். அதே போல் தான் நமக்கும் தேவன் கொடுத்துருக்கிற வேலையெல்லாம் நம்ம சரியான விதத்தில் யூஸ் பண்ணி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தான் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறப்ப அந்த தாளந்துகளை நம்ம கட்டாயம் பயன்படுத்தணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.